ஏய் வைத்தி வைத்தி நிறுத்துப்பா நிறுத்து. நல்ல வேலை நீ வந்த. டேய் முருகா, வண்டி என்னடா ப்ராப்ளம்? வண்டியே ப்ராப்ளம். வைத்தி வண்டியில கிளட்ச் ஒயர் போயிடுச்சு. அப்பா கொண்டு போய் வீட்ல விட்டேன். என்னடா என்ன போட? இந்த வண்டி ரெடியாக லேட் ஆகும். நீங்க வைத்தி வண்டியில போயிருங்க, நான் நடந்து போறேன். வைத்தி, நம்ம அப்புறமா மீட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் அப்பாவை கொண்டு போய் விட்டுரு. சார் அந்த வண்டியில போயிடுங்க. வாங்கப்பா வாங்க. நீ இங்கே இருடா. சாமி கண்ணன் வந்து காத்துட்டு இருக்காரு. இரு வந்துடுறேன். சரி அருணாச்சலம். என்னங்க கத்தி எதுக்குங்க எடுத்துட்டு போறீங்க? கேக்குறேன்ல, கத்தி எதுக்குங்க? என்னங்க கண்ட காவாலி பயலுக்கு ஆட்டோல எல்லாம் என் பேர் இருக்க கூடாது. ஆட்டோல கூட உங்க பேரை எழுதி வைக்க இவனுக்கு உரிமை இல்லையாங்க? நீங்க என்னதான் இவனை அடியோட வெறுத்தாலும் அவன் உங்களை தெய்வமா தாங்கன்னு நினைக்கிறான். அந்த தெய்வத்தோட பேரை தான் இந்த ஆட்டோல எழுதி வச்சிருக்கான் அவன். என்னடா பண்ண? தெரியலமா. இதெல்லாம் தான் தெய்வத்துக்கு காணிக்கையா? இந்த கேடுகட்ட வியாபாரத்துக்கு என் பேரை வைக்க சொல்றியா? சொல்றி. ஏண்டா ஏண்டா உன் புத்தி இப்படி போகுது? தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுமா. இவங்கிட்ட உனக்கு பேச்சு உள்ள போ. அம்மா இதெல்லாம் இனிமே யாராவது உங்க அப்பா எங்கன்னு கேட்டா செத்து போயிட்டாருன்னு சொல்லு. ஆட்டோவுக்கு இந்தா உள்ள வாசாங்க. நல்லவனை பெத்த தாய் அவன் பிறக்கும் போது சாகும் போது மட்டும்தான் அழுவா. கெட்டவனை பெத்தா காலம்புறம் அழுதுகிட்டு தான் இருக்கணும். போ போ போய் காப்பி எடுத்துட்டு வா. பயிரோட சேர்ந்துதான் தேவையில்லாத களையும் வளருது. நாம என்ன பண்ண முடியும்? அதை விடு, வந்த விஷயத்த சொல்லு. தேன்மொழிக்கு ஒரு நல்ல வரன் வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷம். பையன் படிச்சிருக்கானா? பாளையங்கோட்டை கோர்ட்ல கிளர்க்கா இருக்கான். சேரன்மாதேவி பக்கத்துல வீடு. அப்புறம் என்ன, நல்ல குடும்பம்னா பேசி முடிச்சிட வேண்டியதானே? இல்ல அருணாச்சலம், அவ கல்யாணத்துக்குன்னு நானு பெருசா ஒண்ணும் சேர்த்து வைக்கல. அந்த கவலையை விடு. தேன்மொழி என் பொண்ணுதான். அவளுக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். முதல்ல நீ நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணு. என்னது? யார் நீங்க? மூர்த்தி சார் இருக்காரா? மூர்த்தி, மூர்த்தி. இத வந்துட்டம்பா. என்னப்பா? யார் நீங்க? உங்களுக்காக ராஜதுரையா கொடுத்து விட்டுருக்காரு. என்னது? கெஞ்சனா மிஞ்சறதும் மிஞ்சனா கெஞ்சறதும் உங்க ராஜதுரைக்கு வேணா பழக்கமா இருக்கலாம். ஆனா நான் எப்பவும் ஒரே மாதிரி. இது மட்டும் இல்ல, ராஜதுரையோட எல்லா சொத்தையும் அனுப்பி வச்சாலும் அவனுக்கு சாதகமா கையெழுத்து போட என் பேனா மூடி கூட திறக்காதுன்னு நான் சொன்னதா ராஜதுரைக்கு போய் சொல்லு. அப்பா வரம்பா. அம்மா பாத்து போப்பா. ஐயா நில்லுங்க கொஞ்சம். போன். வணக்கம் இன்ஜினியர் சார். உங்க விலை மதிக்க முடியாத கையெழுத்த போட்டதுக்கு ரொம்ப நன்றி. என்ன நீங்க அப்பா மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கிற சாமி கண்ணு வச்சுதான் வாங்க வேண்டியதா போச்சு. இப்ப அனுப்பிச்சு வச்சிருக்கிறது ஒரு சின்ன அன்பளிப்பு, வாங்கிக்கங்க. ஹலோ ஹலோ. அருணாச்சலம்,
அருணாச்சலம் தயவு செய்து என்ன மன்னிச்சிரு அருணாச்சலம். சை, என் காலை தொட்டு அசிங்கப்படுத்தாத. அருணாச்சலம் தயவு செய்து நான் சொல்றது கொஞ்சம் கேளு. வேணாம், எதுவும் பேச வேணாம். எனக்கு கொடுக்கிற மரியாதையை உனக்கும் கொடுத்து உன்னை ஒரு அப்பா மாதிரி நடத்தினான். உன் மேல மலையிலும் நம்பிக்கை வச்சான். இவனுக்கு துரோகம் பண்ண நீ இருந்தா என்ன செத்தா என்ன? போடா போ, மறுபடியும் முன்னால வந்து நிக்காத. எங்கேயாவது போய் தொலை, செத்து தொலை. நடிக்காத நடிக்காத. இந்த நீலி கண்ணீர் எல்லாம் பார்த்து நான் ஏமாறாம இல்ல. கோர்ட்ல சந்திக்கலாம். நேத்து ராத்திரி உங்க காலை பிடிச்சு நடந்த உண்மையை சொல்ல வந்தாரு. ஒரு நிமிஷம் அதை நீங்க பொறுமையா கேட்டிருந்தா அவருக்கு இந்த கதை வந்திருக்குமா? கோடி கோடியா பணத்தை கொட்டி கொடுத்தப்போ அவர் கையெழுத்து போட சம்மதிக்கல. என் கழுத்துல கத்திய வச்சு என்ன கொன்னுறாரு சொன்னப்போ அவரு சம்மதிக்கல. ஆனா அவர் கையெழுத்து போடலன்னா உங்க பையனை கொன்னுடுவேன்னு மிரட்டுனாங்க. அப்படி ஒரு சம்பவம் நடந்துடக்கூடாதுன்னுதான் அவரு உங்க பையன் கையெழுத்து அவரே போட்டு போய் சொல்லிட்டாரு. இந்த உலகத்துல என்ன விட எங்க அப்பா அதிகமா நேசிக்கிறதும் மதிக்கிறதும் உங்க பையனதான். அதை புரிஞ்சுக்காம